பாதி மஞ்சள் பூசணிக்காய் இருந்தா ஒயிட் ரைஸுக்கு சூப்பரான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் கூட ரசம் இந்த மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க பூசணிக்காய் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்க ஷைஜி. பூசணிக்காய் மசாலா செய்ய ஒரு பாதி பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். தோலை மாத்திட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்ச உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து கோல்டன் ப்ரௌனிஷ் ஆன உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கலரிட்டே 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிறது வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிறது வரை நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். பூசணிக்காவை மசாலா கூட நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தேன். உப்பு எல்லா காயிலையும் படுறது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூசணிக்காய் வேகிறதுக்காக 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சுட்டு பூசணிக்காக வேக வச்சுக்கோங்க. மூடியை அடிக்கடி திறந்து பூசணிக்காவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூசணிக்காய் வெந்து கீழே அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. பூசணிக்காய் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து நமக்கு கிடைச்சிரும். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திங்கன்னா மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கிளறிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக மசாலாவை கொஞ்சமாக மல்லித்தழை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.